ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ் சமையல்லே முட்டை, காய்கறிகள், நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டஃப்டு சப்பாத்தி செய்ய போகிறோம். இந்த சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த சப்பாத்தி நீங்கள் சூட சூட சாப்பிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல 1 கப் மைதா மாவு, 2 கப் மாவுலே இந்த சப்பாத்தி செய்யலாம். அதே கப்லே கோதுமை மாவு 2 கப் போதுங்க. தேவையான அளவு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு டவ் செஞ்சு வச்சுக்கோங்க. சாஃப்டான டவ் நம்ம சப்பாத்திக்கு செய்கிறாங்களே அதே மாதிரி இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்பாத்தி ஒரே கோதுமை மாவில் கூட செய்யலாம். பாருங்கள், டவ் ரெடியாக இருக்குது. சும்மா சாஃப்டாக வரத்துக்காக ஒரே ஸ்பூன் எண்ணெய் போட்டு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்படியே இருக்கட்டும் 1/2 hour. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வெஜிடபிள் ரெடி பண்ணிடலாம். ஸ்வீட் கார்ன், பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைசஸ், கிரேட்டட் கேரட், கேப்சிகம் மெல்லிசா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு பாத்திரத்திலே ஒரே ஸ்பூன் எண்ணெய், ஸ்லைஸ்ட் ஆனியன், கிரேட்டட் கேரட், கேப்சிகம், ஸ்வீட் கார்ன் எல்லாமே சேர்த்து சும்மா ஃபியூ செகண்ட்காக ரோஸ்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட அர்ஜென்ட்லேயே ஸ்வீட் கார்ன், கேப்சிகம் இல்லைன்னா உங்கள் பிடிச்ச வெஜிடபிள் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள், சும்மா ஃபியூ செகண்ட் ஃப்ரை பண்ணால் போதுங்க. இப்போது கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கோங்க. சும்மா 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் க்ரஷ் பெப்பர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் போதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு மீடியம் வச்சு மிக்ஸ் பண்ணால் நல்லா ரோஸ்ட் ஆகும். பாருங்கள், 5 to 6 மினிட்ஸ்க்காக நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு பிறகு இந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூல் ஆகிட்டு பிறகு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். முதல்ல ஒரு பவுலில் முட்டை போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா இருக்குது. இப்போது ஒரு பவுலில் போட்டு முட்டை இது மசாலா கூல் ஆகிட்டு பிறகு இதில் சேர்த்திக்கோங்க. எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் 1/2 ஸ்பூன் பெப்பர், முதல்ல நம்ம பெப்பர் போட்டு இருக்கோம் அதுக்காக கொஞ்சமாக போதுங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்பாத்திக்கு ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. இது சைடில் வச்சுட்டு மாவு எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லைங்க, நீங்கள் டின்னர் கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸ்டஃபிங் சப்பாத்தி ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, ஹெல்த்தியாக கூட இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி பீசஸ் எடுத்துக்கலாம். 2 கப் மாவில் 8 பீஸ் வந்துருக்கு. தாராளமாக 8 சப்பாத்தி வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ராத்திரிக்கு ரோட்டி சாப்பிட்ணும். அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ஸ்டஃப்டு சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். நம்ம சப்பாத்தி செய்கிறாங்களே அதே மாதிரி மெல்லிசா இருந்தால் கூட நல்லா இருக்கும். சென்டர்லேயே மெல்லிசா வேணுங்க, கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். சைடில் எல்லாமே மெல்லிசா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது ஸ்டஃபிங் வச்சுட்டு சென்டரில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், முதல்ல இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி சும்மா லைட்டாக தண்ணி துடைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஃபோல்டிங். அவ்வளோதான், ரெடியாக இருக்குது. பாருங்கள், நம்ம ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடியாக இருக்குது. இதே மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் ஃபுல்லாக ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணுறது தேவையில்லைங்க. சும்மா ஷெல்லோ ஃப்ரை பண்ணால் போதுங்க. பாருங்கள், அடுப்பில் தவா வச்சுட்டு ஒரே ஸ்பூன் எண்ணெய் போதுங்க. அடுப்பு மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் விட்டு 2வது ஸ்டஃபிங் சப்பாத்தி போடலாம். மோட்டா சைடு இருக்குதுல அந்த சைடில் ஃப்ரை பண்ணுறதுக்கு முதல்ல போடுங்க. பாருங்கள், 2வது நான் போட்டேன். கொஞ்சம் நேரம் ஆகிட்டே இருக்குது. முதலாவது சப்பாத்தி ஃப்ளிப் பண்ணலாம். டின்னர் டைம் நீங்கள் ஸ்டஃப்டு சப்பாத்தி ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஃப்ளிப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரண்டி இந்த மாதிரி வச்சு ஃப்ளிப் பண்ணுங்கள். ஏன்னா எண்ணெய் மேலே வந்துடும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தி எல்லாமே உங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க, அடிக்கடி கேட்பாங்க. அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் நேரத்திலே குக் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி யாருக்கு பிடிக்காது இருக்கும்? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரத்தில் நம்ம டின்னர் ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த ஈஸியான ரெசிபிக்காக நம்ம தமிழ் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னும் ஒரு முறை நியூ ரெசிபியோட வரேன். தேங்க்யூ.